பெரியார் அவர்களின் பிறந்தநாள் மிகவும் சிறப்பாக நேற்று கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக வைத்து கொண்டிருப்பவர் பெரியார் அவர்களுக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வீரமணி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இவர்கள் அனைவருமேவும் பெரியாரை முன்னோடியாக வைத்திருக்கிறவர்கள், திராவிடம் என்று பேசுபவர்கள். திராவிடர்கள் எல்லாம் திராவிடரான பெரியாருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். இங்கே அரசியல் செய்வதற்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் திராவிடம், அதாவது பெரியார் தேவைப்படுகிறார். ஆனால் பெரியாருடைய கொள்கை இங்கே யாருக்குமே தேவைப்படும். அதாவது சிலையை வணங்குறது, சிலையை கும்பிட்றதுங்கிறது ஒரு முட்டாள்தனம், ஒரு மூடத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் சிலையை வணங்கவில்லை, கடவுளாக கும்பிடவில்லை, ஆனால் என்னுடைய சிலைக்கு மாலை அணியாதீர்கள் அப்படின்னு பெரியார் அவர்களே கோரிக்கை வச்சுருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, என்னுடைய சிலைக்கு அணியக்கூடிய அந்த மாலைக்கு பதிலாக மூட நம்பிக்கையை அழிப்பதற்கு தேவையான கல்வியை மக்களுக்கு கொடுங்கள், சாதி மதம் இல்லைங்கிற விழிப்புணர்வை மக்கள் நடுவில் ஏற்படுத்துறதுக்கு அந்த காசை செலவழிங்க, எனக்கு மாலையிடாதீங்க அப்படின்னு பெரியார் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவருக்கு மாலை அணிவிச்சே மரியாதை செய்கிறீங்க. அப்புறம் எந்த விதத்தில் நீங்கள் பெரியாரோட கொள்கையை ஏற்றுக்கிட்டீங்க? சீமான் அவர்கள் தெளிவாக சொன்னார், தமிழ் தேசியத்துக்கு எதிராக பெரியார் செயல்படுகிறார். இங்கே புதுமை புரட்சிக்கும் பெண்கள் விடுதலைக்கும் தமிழ் தேசிய வளர்ச்சிக்கும் இங்கு பல தமிழ் தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். அவர்களுடைய அடையாளத்தை எல்லாத்தையும் அழித்து பெரியார் அப்படிங்கிற ஒற்றை பிம்பத்தை நீங்கள் கட்டமைக்கிறீங்க. பெரியார் போராடினார், பெரியார் மாற்றத்துக்கு ஏற்ற செயல்முறைகள் செய்தார், ஆனால் பெரியார் மட்டும்தான் செய்தார் அப்படிங்கிறத சீமான் எதிர்க்கிறார். தமிழ் தேசியம் சிந்தனையில் பெரியார் தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை மிகவும் எதிர்க்கிறார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தான் இதை பெரிய பேசு பொருளாக்கி அதை வேறு மாதிரி அதுக்கு கண்ணுக்கு அது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிங்க. அப்போது உங்களுடைய கொள்கை தலைவர் சொன்ன ஒரு விஷயங்கள், இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதி வேணான்னு சொன்ன பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவாக இருக்கட்டும், இமானுவேல் சேகரனாராக இருக்கட்டும், இல்லை அம்பேத்கராகவே இருக்கட்டும், இவர்களை சாதிய தலைவர்களாக அடையாளப்படுத்தி, நம்மளுடைய காமராஜராக இருக்கட்டும், இவர்கள் அனைவரையும் சாவிய தலைவராக அடையாளப்படுத்தி விட்டு, ஆனால் இவங்கெல்லாம் சாதி வேணாம்னு தான் போராடினாங்க. அதே மாதிரி இங்கே எனக்கு மாலை அணியாதீங்கன்னு சொன்னால் அதே பெரியாருக்கு மாலை அணிவிச்சே மரியாதை செலுத்துகிறாங்க. இது எந்த விதத்தில்